இந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அனைத்தும் உண்மையானவை. இந்த கதை அனைவருக்கும் புரியும்படியாக ஒரு சில அம்சங்களை இணைத்துள்ளோம். இந்த கதையை முழுமையாக ஆராய்ந்த பின்புதான் நாங்கள் உங்கள் பார்வைக்கு இந்த தெய்வீக அனுபவத்தை சமர்ப்பிக்கின்றோம். எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து தாக்குறது தான் நம்ம திறமை. நாம் வந்திருக்கோன்றது அவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவன் உயிரை நம்ம எடுத்துருக்கணும். அதுக்கு முதல்ல நேராக வந்து அவன் கழுத்தை இருக்கணும். முக்கியமாக மனசில் எந்தவித பயமும் இருக்கக்கூடாது. ஒரு வேளை பயம் இருந்ததுன்னா உங்கள் இலக்கை அடையிறது ரொம்ப கஷ்டமாயிடும். கொடூரமான முறைகள் தான் சில நேரத்தில் நமக்கு உதவியாக இருக்கும். பாலைவனத்தில் எங்களது பயிற்சிகள் மிகவும் கடுமையானவை. எங்கள் இலக்கு எகிப்து அரசாங்கத்தை அழிப்பது மட்டும்தான். நாங்கள் அனைவரும் ஒரே ஒரு விஷயத்திற்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தோம். கடவுளுடைய உத்தரவு கிடைத்தவுடன் நாங்கள் எங்களது இலக்கை நோக்கி முன்னேறிக் கொண்டே இருந்தோம். எங்கள் அனைவருக்கும் இருந்தது இரண்டே வழிகள்தான். போரில் வீர மரணம் அடைந்து இறைவனடி சேர வேண்டும், அல்லது எதிரிகளை அழிக்க வேண்டும். எங்களது கூட்டத்தில் நான் ஒருவன் மட்டுமே குறிபார்த்து சுடுவதில் கைதேர்ந்தவனாக விளங்கினேன். ஓசோ அல்லாவின் ஆனபடி போருக்கு போனான். அவன் இறந்தது நம்ம வெற்றிக்காக. அவனுடைய இந்த தியாகத்துக்கு நாம மரியாதை செலுத்துவோம். உன் சகோதரன் இறைவனடி சேர்ந்துட்டான். அந்த விஷயத்தை நீ ஒத்துக்கிட்டே ஆகணும். அதுதான் நமக்கு பெருமை முஸ்தபா. எனக்காக உயிர் தியாகம் செய்யும் அனைவரும் மீண்டும் இவ்வுலகில் பிறப்பார்கள். உங்கள் சகோதரர்கள் உங்கள் பார்வைக்கு தெரியாமல் இருக்கலாம். இது கடவுளின் வாக்கு. சலாம் வலைக்கும் அமீர். வலைக்கும் அஸ்லாம். கடவுள் உங்கள் அனைவருக்கும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தருவார். சகோதரர்களே, உங்களுடைய ட்ரைனிங் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்பவே அருமையா போயிட்டு இருக்கு அமீர். எல்லா புகழும் இறைவனுக்கே. எல்லாரும் உட்காருங்க. எமீர் எங்களுடைய ட்ரைனிங் கேம்புக்கு வந்திருக்காருன்னா ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்காருன்னு அர்த்தம். அன்னைக்கு ராத்திரி கெய்ரோ நியூஸ் பேப்பர்ல வந்த ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல வந்தாரு. ஒரு கூட்டத்தையே கைது பண்ணி இருக்கிறதா எழுதியிருக்காங்கன்னு சொல்ல வந்தாரு. பணம், அப்புறம் கீழ்த்தரமான உடல் உறவுக்கு ஆசைப்பட்டு முஸ்லீமா மாற முயற்சி பண்ண சில பேரை அங்கிருந்து ஹாஸ்பிட்டல்ல அரெஸ்ட் பண்ணதா சொன்னாரு. இது ரொம்ப அநியாயம். ஒத்துக்க முடியாது. இதை நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். அமைதி. இந்த செய்தியை கேட்ட உடனே எங்க எல்லார் மனசுலயும் வெறி அதிகமாச்சு. அது ஒரு ரம்ஜான் மாசம். அப்படி இருந்தும் கடவுளுக்கு சேவை செய்ய முடியலையேன்னு எல்லாரும் வருத்தப்பட்டோம். எங்க எல்லார் மனசுலயும் வெறித்தனம் பல மடங்கு அதிகமாச்சு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்களை வெறுக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு காரணம் கிடைச்சது, அவ்வளவுதான். இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க எல்லாரும் கடவுளின் பெயர்ல ஒரு முடிவெடுத்தோம். என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு உயிர் போனாலும் சரி, கிறிஸ்தவர்களை அழிச்சிடணும்னு முடிவு பண்ணோம். ஆனா எமீர் எங்க படைகளை வச்சு போர் தொடுக்காம கிறிஸ்தவர்களை அழிக்கிறதுக்கு ஒரு புது வழிய சொன்னாரு. அவர் சொன்ன வழி என்னன்னா, பைபிள் தப்பானது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு புத்தகத்தை எழுதணும்னு சொன்னாரு. அந்த புத்தகத்தை எழுதி வெளியிட்டோம்னா மக்களை நம்ப வைக்க முடியும்னு நம்பினாரு. ஆனா அந்த புத்தகத்தை யார் எழுதுறது? என்னாச்சு? ஒரு சாதாரண புத்தகத்தை பார்த்து பயப்படுறியா? கிறிஸ்தவர்கள் இந்த புத்தகத்தை வச்சுதான் மாயமந்திரம் பண்ணுவாங்கன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த புத்தகத்தை யாராவது படிச்சா அவங்க சாபத்துக்கு ஆளாயிடுவாங்க. சாபம் இருக்கோ இல்லையோ, கண்டிப்பா நான் இந்த புத்தகத்தை படிக்க மாட்டேன். என்னால முடியாது. உன்னால செய்ய முடியாதுன்னு என்கிட்டயே சொல்லாத. அல்லாஹ் பெயர்ல உனக்கு முழு நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை கலீல். முடியாது அமீர்.
இதை படிக்கிறதுக்கு வேற ஆளா பாரு. நான் கிளம்புறேன். கலீல், தப்பா எடுத்துக்காதீங்க அமீர். இதை படிக்கிறதுக்கு நீங்க வேற ஆளா பாருங்க. இந்த வேலையை நல்லபடியா செஞ்சு முடிக்க உன்னை தவிர வேற யாரும் இல்லைங்கிற விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கணும் கலீல். ஆனா நீங்க அவங்கள மாதிரி யோசிக்கணும், வாழணும்னு இல்லை சொல்றீங்க. என்னால் அது முடியாது. எகிப்தில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களையும் அழிக்கணும்னு சொல்லுங்க, செஞ்சுட்டு வரேன். ஆனா இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். நான் அந்த புத்தகத்தையே தொட விரும்பல. அல்லாஹ் பேர்ல நீ வச்சிருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம் கலீல். ஆனா இந்த நம்பிக்கை உன் கண் பார்வையை மறைச்சிருச்ச கலீல். சரி எது தப்புதுன்றதை நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற கலீல். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு கலீல். இந்த வேலையை மட்டும் நீ செஞ்சு முடிச்சேன்னா அல்லாஹ்வின் திருவடியில உனக்காக ஒரு பெரிய இடமே காத்துக்கிட்டு இருக்கு. அந்த விஷயத்தை நீ கொஞ்சமும் மறந்துடாத. கிறிஸ்தவர்களை பற்றியும் யூதர்களை பற்றியும் மக்களுக்கு தெரிவிப்பதற்கான வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. மாசம் உன்னுடைய செலவுக்காக நம்முடைய இந்த இயக்கத்திலிருந்து 500 பவுண்டு கிடைக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதையும் நானே உனக்கு நேராக வந்து கொடுக்குறேன். பாலைவனத்தில் இருக்கிற ட்ரைனிங் கேம்ப்ல இருந்து நான் கிளம்பினேன். கிட்டத்தட்ட 1 மாசம் நான் என்னுடைய வீட்டில் எந்த வேலையும் செய்யாமலே இருந்தேன். சரி பசங்களா, இன்னைக்கு சீரியலில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அந்த சின்ன பையன் ரோட்ல போய் விழுந்து கார்ல மோதிக்கிட்டான். அதனால அந்த பொம்பளை அழுதிட்டு இருக்காங்க. அப்படியா நடந்தது? தேவையில்லாம பேசாம எங்க கூட உட்காந்து பாருங்க. ஐயோ, இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா இல்லையா? இல்ல நாங்க வெறும் ஏய், கலீல், அவன் உன் சகோதரி. ச்சே. சொன்னா புரியாதா? ம். கடைசியா எமீர் கொடுத்த வேலையை நான் செஞ்சு முடிக்கலான்ற முடிவுக்கு வந்தேன். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேலையை வெற்றிகரமாக முடிக்கணுன்றதுக்காக நான் புறப்பட்டேன். ஆனால் எனக்கு இதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை. நான் தோராவை படித்தபோது சில முரண்பாடான விஷயங்களை நான் அதில் கண்டுபிடிச்சேன். ஆனால் இதே மாதிரியான சில விஷயங்கள் நம்மளுடைய குரான்லையும் இருக்குன்றத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை நான் இந்த முரண்பாடுகளை வச்சு பைபிள் தவறானதுன்னு நான் மக்களுக்கு புரிய வச்சேன்னா அதுக்கப்புறம் குரானும் தவறானதுன்னு மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தான் பைபிளை நான் இன்னும் நல்லா படிக்க ஆரம்பித்தேன். அதில் ஏதாவது ஒரு தவறாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு நான் பார்த்தேன். ஆனால் நான் பைபிளை முழுமையாக படித்ததுக்கப்புறம் நான் எதிர்பார்த்த மாதிரி அதில் ஒரு தவறு இல்லைன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ப்ராஃபெட் முகமதோ அஹமதோ நம்முடைய பூமிக்கு வரா மாதிரி எங்கேயுமே விவரிக்கல பைபிள்ல. இங்க பாரு கலீல், உனக்கு தேவையான பொருட்களை நான் இப்போ எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். எதை வாங்கிப்பார். இந்தா உண்மையின் பொக்கிஷம். இந்த புத்தகங்களில் ப்ராஃபிட் முகமதை பற்றி கிட்டத்தட்ட 26 விதமான விளக்கங்கள் இருக்கு. இது எல்லாமே
இறைவனோட அருளால எழுதப்பட்டிருக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கே. இவை எல்லாமே டோராக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த புத்தகங்கள்லாம் ஏன் முதலையே கொடுக்கல? இதெல்லாம் நீ படிக்கணும்னா முதல்ல பைபிளை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான். ஒருவேளை நீ பைபிளை முழுசா படிச்சுட்டேன்னா இப்போ நீ இந்த புத்தகங்களை படிக்க ஆரம்பி. இதையும் படிச்சு முடிச்சிட்டேன்னா யாரு கேட்டாலும் சுலபமா பதில் சொல்ல முடியும். கலீல், நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேள். நீ எழுதக்கூடிய இந்த புத்தகம் விலை மதிப்பற்றது. இதுவரைக்கும் புத்தகங்களை மட்டுமே படிச்சு அதுதான் உண்மைன்னு வாழற மக்கள் இதுக்கப்புறம் உண்மை என்னங்கிறத புரிஞ்சுப்பாங்க. கடவுளோட ஆசி இருந்தா எல்லாமே சாதகமா அமையும். ஏன்னா கடவுள் ஆசி இல்லாம இந்த உலகத்துல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இந்த புத்தகத்துல இருக்கிற 26 விளக்கங்களையும் நான் ஒண்ணு விடாம படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா நான் படிச்ச இந்த எல்லா புத்தகங்கள்லயும் எனக்கு தேவையான எந்த விஷயமும் கிடைக்கல. நான் கடவுளை கேட்டேன். கடவுளே, என்னால பைபிள் தப்புன்றதை நிரூபிக்க முடியல. நான் படிச்ச வரைக்கும் பைபிள்ல ப்ராஃபெட் முகமதை பத்தி எந்த விஷயமும் எழுதப்படல. இப்ப நான் என்ன பண்றது? நான் யாரை வழிபடணும்னே எனக்கு தெரியலையே. ஒருவேளை பைபிள்ல எழுதப்பட்ட எல்லாமே உண்மையா இருந்தா குரானுங்கிறது என்ன? கண்டிப்பா ரெண்டுமே ஒரே விஷயத்த சொல்ல வாய்ப்பே இல்லை. ஏன்னா ரெண்டுமே வேற வேற பாதைகளை அடிப்படையா கொண்டது. அதனால நான் யோசிக்கிறது எல்லாமே ஒரு புத்தகத்தில் எழுத ஆரம்பிச்சேன். குரான்ல எழுதப்பட்டது எல்லாமே கடவுளுடைய வார்த்தைகள் தானா? நான் அந்த புத்தகத்தை எழுதி முடிக்கும் போது கிட்டத்தட்ட நான் 200 300 பக்கம் வரைக்கும் எழுதியிருக்கேன். என் புத்தகத்தையும் நான் முடிச்சேன். அப்ப திடீர்னு ஒரு நாள் எமீர் என்னை சந்திக்கிறதுக்காக வந்திருந்தார். நீங்க கலீலுக்காக இங்கேயே காத்துருங்க. கலீல் இப்போ வந்துடுவோம். நீங்க போலாம். அவன் ஒரு வழியா எழுத ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன் இந்த மாதிரி நான் எழுதிக்கிட்டு இருக்க கலீல்? உனக்கு என்ன ஆச்சு? நீ என்ன சொல்ல வர? குர்ஆன் கடவுளால் எழுதப்படலைன்னு சொல்ல வரியா? உங்களுக்கு என் எழுத்துல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே இதை ஒரு தடவை படிச்சு பாருங்க. இதை எழுதுனதுல எனக்கு மட்டும் சந்தோஷம் நினைக்கிறீங்களா? நான் இந்த வேலைக்கு தகுதி இல்லாதவன், எனக்கு இந்த வேலையை கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். ஆனா கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நீதான், இதை நீதான் செய்யணும்னு சொன்னீங்க. செய்ய மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க தான் என்னை இதை செய்ய சொன்னீங்க. உனக்காக நான் இதுக்கு இவ்வளவு பணத்தை செலவு பண்ணணும்? பைபிள்ல எழுதப்பட்ட தப்பான விஷயங்களை நீ மக்களுக்கு எடுத்து செல்வேங்கிறதுக்காக? இல்ல 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 இல்ல, நீங்க என்ன இந்த புத்தகத்தை படிக்க தான் சொன்னீங்க. இதுல இருக்க உண்மையை தெரிஞ்சுக்க சொன்னீங்க. நானும் செஞ்சேன். அவங்க பக்கம் உண்மைதான் இருக்கு. அது மட்டும் இல்ல, மெசியா தான் கடவுள் அப்படின்ற விஷயத்தை குர்ஆன்ல கூட ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நான் சொல்றேன்ல, உனக்கு என்ன தைரியம் தான் குர்ஆனை பத்தி தப்பா சொல்லுவேன்? குர்ஆன்ல எழுதி இருக்கிறபடி கடவுள் சீக்கிரம் பூமிக்கு வர போறாரு. அவர் வானத்துல இருந்து கீழே இறங்குவாரு. மக்களுக்கு தலைவனா நின்று வாழ்வாரு. அவர் இந்த உலகத்துக்கு வந்து நோயாளிகளை குணப்படுத்துவாரு. அது மட்டும் இல்லாம இந்த பூமியவே சொர்க்கமா மாத்த போறாரு. வாய மூடின்னு சொன்னா நீ கேட்க மாட்டியா? இந்த உலகத்துல பிறந்து சாத்தானோட சுவடை இல்லாம பண்ண போறாரு. இதுதான் குர்ஆன்ல போட்டிருக்கு. வாய மூடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? இஸ்லாமை பத்தி தப்பா பேசுற உயிரோடவே இருக்க கூடாது.
உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. வேண்டாம். ஐயோ. நான் சொல்றத கவனமா கேளு. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்ல. எங்க கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பெரிய துரோகி. இதெல்லாம் குப்பையில போடு. ஒரு வேளை இதை யாருக்காவது காமிச்சேன்னா அப்புறம் நானே உன்னை கொன்னுடுவேன். துரோகி, ஏமாத்திட்டான். ஐயோ ஐயோ ஒண்ணு இல்லப்பா. ஆனா பைபிள்ல என்ன போட்டிருந்துச்சுன்னா, விரோதிங்களையும் நேசி, அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணு, உன்னை துன்புறுத்தினாலும் அவங்களுக்கு நல்லது செய், உன்னை வேண்டான்னு வெறுக்கிறவங்களையும் மனசார விரும்பு, எல்லா ஜீவராசிகள் கிட்டையும் அன்போட பழகு, உன் வலது கணத்துல யாராவது அடிச்சா நீ பொறுமையா இடது கணத்தையும் காட்டு. கடவுளை நம்பாதவங்க கூட நம்மளுடைய போராட்டம் தொடரும். கடவுளை பத்தி தப்பா பேசுறவங்க கூட நம்ம போராட்டம் தொடரும். கடவுளை ஏமாத்துறவங்க கூட நாம இன்னும் போராடுவோம். அது குழந்தையா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், தாயா இருந்தாலும் சரி, யாரையும் உயிரோட விடக்கூடாது, எல்லாரையும் கொல்லணும். அதுதான் கடவுளுக்கு நாம கொடுக்கிற பலி. இதை குடிச்சிட்டு நல்லா ஜாலியா விளையாடுங்க சார். இந்தாங்க, நீங்களே சாப்பிடுங்க. எப்பவுமே நீதான் ஜெயிக்கிற. ஹலோ திமோத்தி, நான் தான் கலீல். இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். ஒரு நாள் நான் என்னுடைய கிறிஸ்துவ நண்பனுக்கு ஃபோன் பண்ணி அவன் கூட பேசணும்னு சொன்னேன். அவன் மூலமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அவன் பயந்து போய் ஃபோனை கட் பண்ணிட்டான். நான் ஃபோன் பண்ணிட்டு இருந்த அந்த நேரத்தில் என் பேக்கை யாரோ திருடிட்டாங்க. அந்த பேக்கில் தான் நான் எடுத்துக்கிட்டு வந்திருந்த என்னுடைய பைபிளும் பாஸ்போர்ட்டும் இருந்தது. வேற ஏதாவது வேணுமா? இங்கே என் பேக் இருந்தது, பார்த்தீங்களா? ஐயா, என் பேக் இங்கே இருந்தது, பார்த்தீங்களா? யாராவது சொல்லுங்களேன். நீ எந்த பேக்கை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அதில் தான் என்னுடைய பைபிள், பாஸ்போர்ட் எல்லாமே வச்சுருந்தேன். சார் சார் நில்லுங்க, ஃபோனுக்கான காசை கொடுத்துட்டு போங்க. கடவுளே, எனக்கு உதவி பண்ணுங்க, சரியான பாதையை காட்டுங்க. நான் எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு சேவை செய்யணும், உங்களை நல்லா புரிஞ்சுக்கணுன்றத மட்டும்தான். உங்க ஆசீர்வாதத்தால தான் நான் பிறந்தேன், உங்க வார்த்தைப்படி தான் நான் நடந்தேன். ஆனா இப்ப நான் குழம்பி போயிருக்கேன். உங்க உதவி தேவை. கடவுள் ஒண்ணுதான்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க முஸ்லீமோட கடவுளா இல்ல கிறிஸ்தவர்களோட கடவுளா? ஒருவேளை நீங்க முஸ்லீமோட கடவுளா இருந்தா என் மூளையில இஸ்லாமுங்கிற வார்த்தையை தவிர வேற எதுவும் இருக்க தேவையில்லை. ஒருவேளை நீங்க கிறிஸ்தவர்களுடைய கடவுள்னா உங்களை வழிபடுறதுக்கான முறைகளை எனக்கு சொல்லிக் கொடுங்க. எனக்கு ஒரு நல்ல பாதையை காட்டுங்க. தயவு செய்து இந்த குழப்பத்துல இருந்து என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் அந்த மாதிரி தூங்கினதே கிடையாது. என்னன்னு தெரியல, எனக்கு அன்னைக்கு அப்பேற்பட்ட தூக்கம். அந்த தூக்கத்திலையும் எனக்கு ஒரு கனவு. நான் யாருன்றது உனக்கு தெரிஞ்சே ஆகணுமா? ஆமா, நீங்க யாரு? நீ இவ்வளவு வருஷமா தேடிக்கிட்டு இருக்கிறது என்னதான்? எனக்கு எதுவும் புரியலையே. அந்த புத்தகம் ஞாபகம் இருக்கா? அது என்னுடைய உயிர். தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னுடைய பேக்கை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அந்த புத்தகத்தை யாராலையும் திருடவே முடியாது. எழுந்துரு, போய் உன் அலமாரியை தேடிப்பார்.
கலீல், அம்மா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. கடவுளோட பாதையில நடக்கிறேன்னு சொல்லி உங்க எல்லாரையும் நான் ரொம்ப மோசமா நடத்திட்டேம்மா. உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் என் பாவம் குறையாது. கடவுளே, என்ன இதெல்லாம்? என்னாச்சு கலீல்? கடவுள் எனக்கு சரியான பாதையை காமிச்சிட்டாரு. இது வரைக்கும் நான் வழிபட்ட கடவுளும் இனிமே நான் வழிபட போற கடவுளும் ஒன்றும் இல்லை. இந்த உலகத்துல கடவுளுங்கிறது ஒரே ஒருத்தர் தான். எனக்கு அது இப்பதான் புரியுது. அவர் தான் என்னை மனிதர்களை நேசிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. நீ சொல்லக்கூடிய அந்த கடவுள் யார் கலீல்? அவர் தான் உண்மையான கடவுள். குரான்ல கூட எழுதியிருக்கக்கூடிய மசியாங்கிற ஜீசஸ் கிரைஸ்ட். சத்தம் போட்டு பேசாத. அவங்க காதில் விழுந்ததுன்னா உனக்கு கொன்னுடுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கிறேம்மா. ஆனா என்ன நீங்களாவது நம்புங்க. ஒன்று நம்பாம நான் வேற யாரும் நம்ப போறேன்? நீ என் வயிற்றுல பிறந்த புள்ள. எதை பற்றியும் யோசிக்காம தூங்கு. கடவுள் உனக்கு எல்லா சந்தோஷங்களையும் கண்டிப்பாக கொடுப்பாரு. நான் செஞ்ச எல்லா தப்பையும் தயவு செஞ்சு மன்னிச்சு என்னை ஏற்றுக்குங்கம்மா. நான் மாறினதுக்கு காரணம் அன்பு ஒண்ணுதான். அது என் மனசை மாத்திடுச்சு. கலீல், தேவையில்லாமல் எதை பற்றியும் நினச்சி அழாத. எனக்கு அன்னைக்கு தூக்கமே வரல. அடுத்த நாள் எப்போ பொழுது விடியும்னு நான் காத்துக்கிட்டே இருந்தேன். என் கண்ணால் நான் பார்த்த ஒவ்வொரு பொருளும் ரொம்பவே அழகாக தெரிஞ்சது. நான் பார்க்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் கட்டி பிடிச்சு நான் அவங்க பேரில் எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன்றதை தெரிவிக்க விரும்பினேன். என்னை ஒரு மோசமான மிருகமாக பார்த்த கிறிஸ்தவர்கள்கிட்டையும் நான் அப்படி தான் நடந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். பயப்படாதீங்க, என் பேர் கலீல். உன்னை நான் கடைக்குள்ள விட மாட்டேன். நான் உங்ககிட்ட பேசி ஆகணும். தயவு செஞ்சு என்னை உள்ள விடுங்க. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ப்ளீஸ் என்னை நம்புங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். என்னை நம்புங்க. நான் ரொம்பவே மாறிட்டேன். உண்மை புரியாம எல்லா கிறிஸ்தவர்களையும் தேவையில்லாம நான் பகைச்சுக்கிட்டேன். உன்னை மன்னிக்கணுமா? நீ மாறிட்டியா? உங்க மன்னிப்புக்கு தகுதியற்றவன் தான் நான். ஆனா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ப்ளீஸ். என்னை நம்புங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? எல்லாம் தெரிஞ்சுப்பேன். போக போக நீயே தெரிஞ்சுக்குவேன். என்னால இதை நம்பவே முடியல. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. என்னை தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உன்னை மன்னிச்சிட்டேன். உள்ளவா உள்ளவா. அந்த நிமிஷத்துல இருந்து வாழ்க்கையை நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். இந்த உலகமே என்னை மிருகமா பார்த்துச்சு. ஆனா அந்த நாளுக்கு அப்புறம் இந்த உலகமே ஒரு புது களியில பார்க்க ஆரம்பிச்சுங்க. எல்லாருமே என்னை வெறுத்தாங்க. நான் ரொம்ப மோசமான பயங்கரமான மிருகமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஏராளமான சர்ச்சைகளை எரிச்சேன். இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையை மாத்திட்டார். பைபிள்ல எழுதியிருக்க மாதிரி நான் எப்ப நடக்க ஆரம்பிச்சனோ அந்த நிமிஷத்துல இருந்தே இந்த உலகம் என்னை விரும்ப ஆரம்பிச்சது. நான் இப்ப சுதந்திரமா இருக்கேன். கடவுள் எனக்கு எது நல்ல பாதையோ அதை காமிக்க ஆரம்பிச்சிட்டேன். நாம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையே இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு பரிணாமம் தான். ஒரு காலத்துல நான் மரணத்தை கண்டு பயந்தேன். அது ஒரு பூதாகரமான விஷயமா எனக்கு தெரிஞ்சது. ஆனா இப்ப மரணம் என்ன ஆடுறதில்ல, நான் தான் மரணத்தை ஆண்டுகிட்டு இருக்கேன். இயேசு கிறிஸ்துவோட பாதையில எனக்கு உலகமே புதுசா தெரிஞ்சது.